விக்னேஷ், தேனி, விருதுநகர், தென்காசி இந்த 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு வண்ண எச்சரிக்கை, அதாவது மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதாவது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதே போல தென் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கடந்த வாரத்துக்கு முன்பு வரைக்கும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில வெப்பச்சலன மழை கடந்த வாரத்திலிருந்து ஆங்காங்கே பெய்ய தொடங்கியது. தற்போதும் கூட ஆங்காங்கே பெய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இனி வரக்கூடிய 5 நாட்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது வெறும் வெப்பச்சலன மழையான்னு கேட்டா கிடையாது. என்னன்னா குமரிக்கடல் பக்கத்துல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. இந்த சுழற்சி வரும் நாட்கள், அதாவது நாளை மறுநாள் அப்படின்னு வரும் நாட்கள்ல வடக்கு திசையில நகர போகுது. வடக்கு திசையில லேண்ட் மாஸ்குள்ள வந்துரும், அதாவது நிலப்பகுதிக்குள்ள வரும். அப்படி வரும்போது தமிழகத்துல பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நாளை மறுதினமும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. நாளைக்கு பார்த்தோம்னா திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த தென் மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு.